ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் வந்து உங்கள் ஹேருக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் டோட்டல் பாடிக்குமே அப்ளை பண்ணலாம். இது சூப்பரான ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்னே சொல்லலாம். இந்த ஆயில்னால் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்தராக வர வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன் நான் கேரட்டை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டில் வந்து விட்டமின் சி அண்டு விட்டமின் ஏ கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஸ்கின்னுக்கும் நம்ம ஹேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த கேரட்டை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் துணியில் நல்லா தொடச்சிட்டு அந்த மேலே இருக்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. நம்ம இப்போ வந்து என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். விட்டமின் சி கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே க்ளோவாக வச்சுக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் இருக்கும், ஆக்னி இருக்கும், ரெண்டாவது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னும் இருக்கும், ஆயிலி ஸ்கின்னும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேரட் ஆயிலை தொடர்ந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டில் மேலே உள்ள தோலை வந்து அந்த ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். கட் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஆயிலில் வந்து அந்த எசன்ஸ் இறங்காது. இந்த மாதிரி துருவி போடும்போது பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து சீக்கிரமாக வந்துட்டு இதோட எசன்ஸ் எல்லாம் வந்து ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இது துருவுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. என்னென்னா அதில் வந்துட்டு சில நேரம் வந்துட்டு மண், தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஃபுல்லாக கழுவிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ துருவின கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அந்த பவுல்லையும் சுத்தமாக வந்துட்டு தண்ணின்றதே இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஆயில் கெட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுத்தமான கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அது செக்கில் ஆட்டின ஆயிலாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். உங்கள்கிட்ட எந்த கோகோனட் ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஆயிலில் வந்து கேரட் வந்து நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கணும். அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம், இல்லைன்னா வந்து நைட்டு தூங்கும்போதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில் கை காலில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கையில் மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப லைட்டான ஆயில் மாதிரி தான் இருக்குது, பிசுப்பு அந்த மாதிரியும் கிடையாது. இன்னமும் நீங்கள் ஹேரில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் வந்து சில்கியாக சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த மிக்ஸ் பண்ண ஆயிலில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது டைரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா கேரட் வந்து அடியில் வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் ஆயிலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஆயிலை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை வந்துட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. இது வந்து ஹேருக்கு வந்து நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ், ஸ்ப்ளிட் எண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா அடர்த்தியாக காமிக்குது, ஹேர் லாஸையும் ஸ்டாப் பண்ணுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசுப்பெல்லாம் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினோடனே இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ண ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணால் இன்னமும் ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்கள் அப்ளை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த மீதி வடிகட்டணும் இல்லைங்களா, அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இது ஒரு மாஸ்க் மாதிரி நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிக்கலாம். இந்த ஆயிலை வந்துட்டு நீங்கள் டெய்லி ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெய்லியும் ஆயில் அப்ளை பண்ணுறது பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த ஆயிலை தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு ஹெட் பாத் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இந்த மாதிரி நிறைய ஹேர் கேர் அண்டு ஸ்கின் கேர் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.